Hi friends, today நம்ம பார்க்க போகிறது PGTRB Max Unit 1 Algebra. Group definition. G, star said to be a group satisfying the following axioms. நம்ம G, star ஒரு ஸ்டார் நம்ம சொல்லணும்னா அந்த 4 ஆக்சியமும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது ஒரு குரூப்னு சொல்லலாம். அந்த Gயில் ஏவும் பி க்ளோசியர் ஏ பி ரெண்டு எலமெண்ட் குரூப் ஜியில் எடுத்தால் அது ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஜி. அதே ஜியில் ஏ ஸ்டார் பி அப்படின்ற மாதிரி இருக்கணும். அசோசியேட்டிவ் ஏ பி சி பிலாங்ஸ் டு ஜி. 3 எலமெண்ட் இது மாதிரி எடுத்தால் ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி அது மாதிரி இருக்கணும். ஐடென்டிட்டி அப்படின்னா இ பிலாங்ஸ் டு ஜி தட் கிவ்ஸ் ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ. அடுத்து இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஜி தட் கிவ்ஸ் ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ. இந்த 4 ஆக்சியம்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுதான் குரூப். அடுத்து அபிலியன் குரூப் அல்லது கம்யூட்டேட்டிவ் குரூப் சொல்லலாம். இந்த குரூப் கூட கம்யூட்டேட்டிவ் லாவை சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதோட பேர் தான் அபிலியன் குரூப். ஏ குரூப் சாட்டிஸ்ஃபையிங் கம்யூட்டேட்டிவ் தட் கிவ்ஸ் அபிலியன் குரூப். அந்த கம்யூட்டேட்டிவ் லா வந்து ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ. இதான் கம்யூட்டேட்டிவ் லா. ஃபார் ஆல் ஏ பி பிலாங்ஸ் டு ஜி. இந்த 5வது இப்போ ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ குரூப்புக்கான 4 ஆக்சியமும் அதோட இந்த கம்யூட்டேட்டிவ் லாவையும் சேர்த்து அஞ்சு ஆக்சியமும் கரெக்டாக வந்தால் அதுதான் அபிலியன் குரூப். அடுத்து குவாசி குரூப் சாட்டிஸ்ஃபையிங் க்ளோசியர் ஒன். அடுத்து குவாசி குரூப்னா சாட்டிஸ்ஃபையிங் க்ளோசியர் ஒன்லி. இந்த குரூப்புக்கு பார்த்தோம்ல 4 ஆக்சியமில் ஃபஸ்ட் ஆக்சியம் க்ளோசியர் ஏ பி பிலாங்ஸ் டு ஜி தட் கிவ்ஸ் ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஜி. அது மாதிரி அந்த ஒரு ஆக்சியஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது வந்து குவாசி குரூப். அடுத்து செமி குரூப்னா சாட்டிஸ்ஃபையிங் க்ளோசியர் அண்ட் அசோசியேட்டிவ் ஒன்லி. க்ளோசியரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அண்டு அசோசியேட்டிவ் இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுதான் செமி குரூப். க்ளோசியர் வந்து ஏ பி பிலாங்ஸ் டு ஜி தட் கிவ்ஸ் ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஜி. அசோசியேட்டிவ் ஏ பி சி பிலாங்ஸ் டு ஜி தட் கிவ்ஸ் ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. அதான் இன்னொன்று எப்படி சொல்லிக்கலாம்னா ஏ குவாசி குரூப் வித் அசோசியேட்டிவ். குவாசி குரூப்னா க்ளோசியர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. செமி குரூப்னா ஏ குவாசி குரூப் வித் அசோசியேட்டிவ். இது செமி குரூப். எக்ஸாம்பிள் n, ப்ளஸ். Results. Cancellation law may not hold in semi-group. Second, in a finite semi-group, cancellation law hold, then it is an abelian group. In a semi-group, S, x square y equal to y x square equal to y. For all x, y belongs to S, then S is abelian. Monoid. Satisfying closure, associative and identity. குரூப்பில் பார்த்த நம்ம 4 ஆக்சியமத்தில் ஃபஸ்ட்டு 3 ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுதான் மோனாய்டு. ஏ செமி குரூப் வித் ஐடென்டி தட் கிவ்ஸ் மோனாய்டு. செமி குரூப்னால் ஃபஸ்ட்டு 2 ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது செமி குரூப். 3வது ஐடென்டி சேர்த்து பண்ணால் அது மோனாய்டு. எக்ஸாம்பிள் இசட் ப்ளஸ். அடுத்து ரிசல்ட். ஏ மோனாய்டு இஸ் எ குரூப் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கேன்சலேஷன் லா ஹோல்டு. ஏ மோனாய்டு வித் இன்வர்ஸ் தட் கிவ்ஸ் குரூப். மோனாய்டுனா அந்த ஃபஸ்ட்டு மூணு ஆக்சியம் குரூப்பில் ஃபஸ்ட்டு 3 ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது மோனாய்டு. க்ளோசியர், அசோசியேட்டிவ், இன்வர்ஸ், ஐடென்டிட்டி இது 4ம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது குரூப். K4 குரூப்னா கெலின்ஸ் 4 குரூப்ஸ். K4 E, A, B, C வேர் A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர் E இதெல்லாம் ஈக்குவல் டு A ஸ்டார் B ஈக்குவல் டு C, B star C equal to A, C star A equal to B. Quaternion group G equal to plus or minus 1 plus or minus I plus or minus J plus or minus K, where I square equal to J square equal to K square equal to minus 1. Ij equal to minus Jk equal to K. Jk equal to minus Kj equal to I. Ki equal to minus Ik equal to J. At the simple group. A group G is not equal to E is said to be simple group if the only normal subgroup of G are E and G only.
A group is said to be simple if it has no non-trivial normal subgroup. ஒன்று E மட்டும் இருக்கும், Eயும் அப்புறம் G மட்டும்தான் இருக்கும். Results: any group of prime order, that is order of G equal to P, simple groups. Also it is abelian. Order of G வந்து abelian-ஆ இருக்கும். Properties of group: the identity element of G is unique. Identity element G-ல யூனிக்காக இருந்தால் E1 and E2 belongs to G. இது ரெண்டு G-ல இருந்தால் E1 E2 ஈக்குவலாக இருக்கும். The inverse of A is unique for all A belongs to G. A inverse whole inverse equal to A for all A belongs to G. A star B whole inverse equal to B inverse star A inverse. Properties of abelian group: A star B whole power n equal to A power n star B power n, that gives abelian group. A star B whole square equal to A square star B square, G is abelian group. A star B whole power I, that gives equal to A power I star B power I, G is abelian group for 3 consecutive integers. A belongs to G such that A equal to A inverse, that gives G is abelian. A belongs to G such that order of A equal to 2, that gives G is abelian. Order of A equal to 1. Order of G equal to P or P square, that gives G is abelian. Order of G வந்து prime number இருந்தாலும் prime square இருந்தாலும் G is abelian. Order of G is less than or equal to 5, that gives G is abelian. If G is union of proper normal, then G is abelian. Every cyclic group is abelian. Order of the group: order of G equal to number of elements in G. ஆர்டர்னா அந்த குரூப்பில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதுதான் ஆர்டர். ஆர்டர் ஆஃப் G equal to number of element in G. எக்ஸாம்பிள் G equal to 1 minus 1 I minus I, 4 எலமெண்ட் இருக்குது. ஸோ ஆர்டர் ஆஃப் G equal to 4. G equal to Z, plus இது வந்து இதோட இது ஆர்டர் ஆஃப் G வந்து infinite order. Order of the element: their axis is positive integers such that A power n equal to E. Then n is said to be order of A, that is order of A equal to n. N does not exist, the element is said to be infinite order. அடுத்த ஆர்டரோடைய ப்ராப்பர்ட்டிஸ்: ஆர்டர் ஆஃப் E equal to 1, ஆர்டர் ஆஃப் A equal to ஆர்டர் ஆஃப் A inverse, ஆர்டர் ஆஃப் A star B equal to ஆர்டர் ஆஃப் B star A, ஆர்டர் ஆஃப் A equal to ஆர்டர் ஆஃப் B inverse A B. A power order of G equal to E. Order of A divides order of G for all A belongs to G. Let G be a group. A belongs to G and order of A equal to n. அப்படின்னா that is A power n equal to E. Then A power m equal to E if and only if n by m. Let G be any group if order of G equal to even order, then it has no element as one element not equal to E, which is its own inverse. If G is finite abelian group, then order of AB is a divisor of LCM of order of A and order of B. Next, Cauchy's theorem: let G be a finite group if P divide order of G, that gives there exists at least one element A belongs to G such that order of A equal to B. அடுத்து சப்குரூப் G ஒரு குரூப், H வந்து சப்குரூப் ஆஃப் G அப்படி சொல்லணும். சப்குரூப் ஆஃப் G if H forms a group with binary operations. Theorems: G group H any subset if and only if closure that gives A comma B belongs to H, that gives A star B belongs to H. Inverse that gives A belongs to H, that gives A inverse belongs to H. Then H is a subgroup of G. G ன்னு ஒரு group, H வந்து ஒரு subsetன்னு எடுத்துக்கிறோம். If and only if ஒரு closure ப்ராப்பர்ட்டியும் இந்த இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த H வந்து subgroup of G இருக்கும்.
அடுத்த தேரம் G ஒரு group H வந்து non-empty subset. If and only if A comma B belongs to H, that gives A star B inverse belongs to H, then H is a subgroup of G. அதேதான் அது சப்செட் மாதிரி நான் எம்டி சப்செட் சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு ஆக்சியமும் சேர்த்த மாதிரி இருக்குது. A comma B belongs to H, that gives A star B inverse belongs to H. அப்படின்னா H வந்து ஒரு சப்குரூப் ஆஃப் ஜியாக இருக்கும். நெக்ஸ்ட் தேரம் G ஒரு குரூப் H வந்து நான் எம்டி ஃபைனிட் சப்செட் அப்படி இருந்தால் அப்புறம் க்ளோசியர் that gives A comma B belongs to H, that gives A star B belongs to H, then H is a subgroup of G. அடுத்த தேரம் G குரூப் H வந்து ஒரு சப்குரூப். E in H equal E வந்து Hல இருந்தால் that gives E in Gலையும் இருக்கும். A inverse in Hஆ இருந்தால் G வந்து ஒரு குரூப் H வந்து ஒரு சப் குரூப். அப்போ ஈன்ற எலமெண்ட் Hல இருந்தால் ஈன்ற எலமெண்ட் Gலையும் இருக்கும். அதேமாதிரி A இன்வர்ஸ் வந்து Hல இருந்தால் A இன்வர்ஸ் Gலையும் இருக்கும். ஈன்றது ஐடென்டி எலமெண்ட், A இன்வர்ஸ் வந்து இன்வர்ஸ் எலமெண்ட். அடுத்த தேரம் if H is a subgroup of G, then GH G inverse equal to GH G inverse such that H belongs to H. GH G inverse is also a subgroup of G. அடுத்து if H is abelian, then GH G inverse is also abelian. H in ஒரு group abelian இருந்தால் GH G inverse is also abelian. அடுத்து ப்ராடக்ட் குரூப் G in ஒரு group H, K ன்னு ரெண்டு சப்குரூப் ஆஃப் G எடுத்துக்கிறோம். H, Kவும் சேர்ந்து அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட் ஸ்மால் லெட்டர் HK அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்மால் லெட்டர் H வந்து கேபிட்டல் Hல இருக்கும், K வந்து Kல இருக்கும். இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட் குரூப். இதில் லெட் Gன்னு ஒரு குரூப் எடுத்துக்கிறோம். Hயும் Kவும் சப்குரூப் ஆஃப் G. H intersection K always a subgroup. H union K equal to need not be subgroup if H contained in K or K contained in H. HK need not be a subgroup or if HK equal to KH. Subgroup if and only if G is abelian. Order of HK equal to order of H, order of K divided by order of H intersection K. Mod HK equal to mod H mod K divided by mod H intersection K. அடுத்து let G group H and K subgroup of G. Order of H is greater than square root of order of G. Order of K is greater than square root of order of G. Then அப்படி இருந்தால் H intersection K is not equal to E அல்லது order of H intersection K is greater than 1. Order of G equal to P, that gives G has no proper subgroup, that gives it has only improper subgroups E and G. Lagrange's theorem. Let G finite group H on the subgroup of G, then order of H divides order of G. இது converse part வந்து not true. Converse part is true. எப்போ ட்ரூ கான்வர்ஸ் பார்ட் வந்து ட்ரூ கிடையாது. இப்போ ஆர்டர் ஆஃப் H டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் Gயாக இருந்தால் G வந்து ஃபைனட் குரூப்பாக இருக்கணும், H சப் குரூப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவே G வந்து ஒரு ஃபைனட் சைக்ளிக் குரூப்பாக இருந்தால் அதோடைய கான்வர்ஸ் பார்ட் வந்து ட்ரூ. கோசெட்ஸ் அடுத்து கோசெட்ஸ் பார்க்குறோம் நம்ம. லெட் G வந்து குரூப் H வந்து சப் குரூப் ஆஃப் G. லெட் A belongs to G, then the set அந்த கோசெட்ஸ் AH வந்து AH such that H belongs to H. லெஃப்ட் கோசெட் ஆஃப் H அந்த A அந்த முன்னால் இருந்து அது லெஃப்ட் கோசெட். HA such HA H belongs to H, right coset of A. Properties of coset. Order of AX B equal to order of A order of B divided by order of A intersection XB X. Order of A intersection XB X inverse. Any two left coset of H are either identical or disjoint. Either H1 equal to H2 or H1 intersection H2 equal to pi.
ஒன்று ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதோட இன்டர்செக்ஷன் வந்து நாட் பையாக இருக்கும். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோசெட்டில் மூணாவது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எவ்ரி லெஃப்ட் அண்ட் ரைட் கோசெட், நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் H. ஆர்டர் ஆஃப் AH equal to ஆர்டர் ஆஃப் HA equal to ஆர்டர் ஆஃப் H. Union of all left coset, right coset of H in G. Union of AH equal to union of HA equal to G. There is one-to-one correspondence between any two right coset, left coset of H in G. Next index, let G group H on the subgroup of G. The number of disjoint left coset, left and right coset of H in G is called index of H in G. Sorry friends, தம்பி டிஸ்டர்ப் பண்ணுறா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.